நடிகை தமன்னா தமிழ்ல அறிமுகமான படம் தான் கேடி. இதுக்கப்புறம் அவங்க பல படங்கள் நடிச்சுட்டாங்க. குறிப்பா சமீபத்தில காவாலய்யா பாட்டுல ரஜினி சார் கூடவும் நடிச்சுட்டாங்க. இவங்க முதல்ல ஹிந்தில தான் அறிமுகமானாங்க. ஹிந்தில அறிமுகமான படத்துடைய பெயர் சாந்த்ரா ரோஷன் செஹரா அப்படிங்கிற அந்த ஹிந்தி படம். அது 2005 மார்ச் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இத வச்சு பார்க்கும்போது தமன்னா சினிமாவுல அறிமுகமாகி 19 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமா, திரையுலகின் பல நட்சத்திரங்கள் எல்லாருமே அவருக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா காஜல் அகர்வால், அ மேலும் தமன்னாவுடைய ரசிகர்கள், அதேமாரி இப்ப அவங்களுக்கு கல்யாணம் வேற ஆகப்போது. அதனால அதுக்கும் சேர்த்து வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நடிகை தமன்னா தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம்னு எல்லா மொழியிலயும் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பான ஒரு விஷயம். இவங்க சமீபத்தில அரண்மனை 4 அப்படிங்கிற அந்த படத்திலயும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பண மோசடி, ஆதிக்க சாதிக்கு ஆதரவா இருக்கிறவர் அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமந்துக்கிட்டு சுத்துறவர் தான் ஆர்.கே. சுரேஷ் அவர்கள். இந்த ஆர்.கே. சுரேஷோடைய காடு வெட்டி படத்துடைய ஆடியோ லான்ச் வரும்போது அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாரு. இந்நிலையில அவருடைய அடுத்த படத்துக்கு தென் மாவட்டம் அப்படின்னு பெயர் வச்சு அந்த படத்துடைய போஸ்டர் நேத்து வெளியாச்சு. இதுல இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார் அப்படிங்கிற பேர் போட்ட உடனேவும், இதுக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் ரிப்ளை கொடுக்கும் விதமா தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது என்னன்னா, நான் இந்த படத்துல எந்த மாரி கமிட்டும் ஆகல. அந்த மாரி அந்த படத்துக்கு மியூசிக் போடுறேன்னு ஒப்பந்தம் இல்ல. இது உங்களுடைய பார்வைக்கு வைக்கிறேன் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த விளக்கம் கொடுத்திருக்காரு. இதற்கு பதிலளிக்கும் விதமா ஆர்.கே. சுரேஷ் அவர்கள் மறுபடியும் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, யுவன் சார் நீங்க இந்த படத்துக்கும் அதே மாரி லைவ் இன் கான்சர்ட்டுக்கும் நீங்க ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்கீங்க. வேணும்னா மறுபடியும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அப்படின்னு இவர் பதிலடி கொடுக்கும் விதமா பேசியிருக்காரு. இந்நிலையில யுவன் ரசிகர்கள் எல்லாருமே ஆர்.கே. சுரேஷை விமர்சனம் பண்ணிக்கிட்டு வராங்க. இதுக்கு மட்டும் இல்லாம ஆர்.கே. சுரேஷுடைய ஆதரவாளர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. இந்த போட்டோ போட்டி ஏற்கனவே அரசியல் இருக்கும் இந்நிலையில இப்போ சினிமாவுக்குள்ள வர்றது இது ஆரோக்கியமானதா இருக்குமா அப்படிங்கிறது விமர்சகர்கள் மத்தியில ஒரு பெரிய கருத்தாவே பேசப்பட்டு வருது. சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா நடித்து வெளியான படம் தான் புஷ்பா. தேவி ஸ்ரீ பிரசாத் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. சமந்தா ஒரே ஒரு பாட்டுக்கு ஆடி பேர் வாங்கியிருந்தாங்க. இந்த படம் ஹிட் ஆனதை அடுத்து இந்த படத்தோட 2ஆம் பாகம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதில் பகத் பாசில் தான் முக்கியமான வில்லன் ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்நிலையில் சமீபத்தில் ஜப்பானுக்கு போன ராஷ்மிகா அங்கே ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புஷ்பா 2 ஒரு பெரிய படமாக இருக்கும். பாதி படத்தோட படப்பிடிப்புலாம் முடிஞ்சிருச்சு. ஒரு பாடலும் நாங்க எடுத்துட்டோம். நான் இந்தியாவுக்கு போனதுக்கப்புறம் அடுத்த பாட்டோட காட்சியும் படமாக்குவோம். இதில என் கேரக்டரான அந்த ஸ்ரீவள்ளி புஷ்பாவுக்கு மனைவியானதுனால, இதில இன்னும் சில பொறுப்ப ஏற்க வேண்டியது இருக்கு. இதில அதிகமான ட்ராமாவும், மோதல்களும் இருக்கும். ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாரி இதில கமர்ஷியலும் நெறையவே இருக்கு. இந்தியாவுல இந்த படம் வெளியாகிற அதே நாள்ல ஜப்பான்லேயும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் இந்தியாவில் வெளியான ஒரே நேரத்தில் ஜப்பானில் வெளியாகிற ஒரு படமாக இந்த புஷ்பா இருக்கும் அப்படிங்கிறது உறுதிப்பட தெரியுது. இந்தியாவில் எப்போவுமே மிகப்பெரிய இதிகாசங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது ஒன்று மகாபாரதம், இன்னொன்று ராமாயணம். இதில் இந்த ராமாயணம் எப்போவுமே அதிகபட்சமாக படமாக்கப்பட்ட ஒரு கதை அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். அதில் சம்பூர்ண ராமாயணம் அப்படிங்கிற இடத்துல ஆரம்பித்து இதுவரையிலும் ராமாயணத்தில் பல கிளைக்கதைகள் அதே மாதிரி பல வெர்ஷன்ஸ் வந்துருச்சு. இந்நிலையில் இப்போது ஹிந்தியில் மறுபடியும் இந்த ராமாயண கதையை எடுக்கிறதுக்காக முயற்சிகள் எடுக்கப்படுது. இதில் ஹிந்தி பட இயக்குனரான நிதேஷ் திவாரியோட இயக்கத்தில் பிரம்மாண்டமான பொருட்செலவில் இந்த ராமாயண கதையை திரைப்படமாக பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 3 பார்ட்டாக எடுக்கிற ஐடியாவில் இருக்காங்க. இதில் ஹீரோவா ரன்பீர் கபூர், அதாவது ராமர் கேரக்டரில், அதே மாதிரி சாய் பல்லவி சீதையா நடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது. இதில் ராவணனா யார் நடிக்கிறாங்கன்னா நம்ம கேஜிஎஃப் ஹீரோ யாஷ் நடிக்கிறாரு. அனுமாராக சன்னி தியோல், அனிமல் படத்தில் இருக்கிற சன்னி தியோல் நடிக்கிறாரு. இந்த மாதிரி பலர் நடிக்கிறாங்க. அதே மாதிரி கைகேயியா லாரா தாத்தா நடிக்கிறாங்க. சூர்பனகையா ராகுல் பிரீத் சிங் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு இந்த மாதம் தொடங்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு பேன் இண்டியா மூவியாக உருவாக போகுது அப்படிங்கணும் இந்த படக்குழு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏப்ரல் 17ஆம் தேதி ராம நவமி அன்னைக்கு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்நிலையில் ராமாயணத்தோட அடுத்த மாடர்னைஸ்டு வெர்ஷன் ஆஃப் சினிமா இந்தியாவுக்குள்ளே வருது அப்படிங்கிறது நம்ம மார்பு தட்டி சொல்லிக்கலாம்.
தமிழ் சினிமாவுல "துள்ளுதோ இளமை" அப்படிங்கிற படத்தின் மூலமா அறிமுகமானவர் தான் நடிகர் தனுஷ். அதுக்கப்புறம் வந்து அவர் உயரம் தொட்ட விதம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அவர் ஏற்கனவே ஒரு படமும் இயக்கியிருக்காரு கூட. இந்நிலையில அவருடைய 50வது படமான "ராயன்" அப்படிங்கிற அந்த படத்த சன் பிக்சர்ஸ் தான் வந்து தயாரிக்கிறாங்க. அந்த படத்துல வந்து அவர் டைரக்டராவும் பிளஸ் ஹீரோவாவும் நடிக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதுல கூடுதல் செய்தியா அவருடைய மூத்த பையனா இருக்கிற யாத்ரா அவர்கள் இந்த படத்துல ஒரு முக்கியமான பங்களிப்பா குடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது. ஆனா, அந்த பங்களிப்பு அவர் ஒரு நடிகரா இல்லாம, ஒரு ஒளிப்பதிவாளரா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபடுது. ஒருவேளை இவரு டெக்னிக்கலா இன்ட்ரஸ்டடா இருக்காரு, இல்ல கேமரா சைடு, ஃபோட்டோகிராஃபி சைடு இன்ட்ரஸ்டடா இருக்காருன்னா, இதுக்கப்புறம் வந்து உயரம் தொட்ட ஒளிப்பதிவாளர்களோட இவர் ஒருங்கிணைந்து பயணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதாவும், நம்பத்தகுந்த வட்டாரத்திலிருந்து தகவல் வந்துகிட்டே இருக்கு. இது முடிச்சதுக்கப்புறம் இளையராஜா அவர்களுடைய பயோபிக்ல தனுஷ் அவர்கள் நடிக்க இருக்கிறதாவும் ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை இளையராஜாவுடைய பயோபிக்ல தனுஷ் அவர்கள் நடிக்கும் பட்சத்தில், அந்த படம் அடுத்த ஒரு சிகரத்தை எட்டும் அப்படிங்கிறதுல துளியும் சந்தேகம் இல்ல. எது எப்படியோ தனுஷுடைய அடுத்தடுத்த படங்கள் தனுஷ் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும், ஆச்சரியத்தையும் குடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும்.